Hello everyone, welcome to Kirti's vlog. Today we are going to start an Indian American woman in space, Kalpana Chawla. Lesson for grade 6 students. கல்பனா சாவ்லாவை எதுக்காக இந்தியன் அமெரிக்கன் உமன்னு சொல்கிறாங்கன்னா, கல்பனா சாவ்லா பிறந்தது எல்லாமே இந்தியாவில் தான். கர்னல்ன்ற பிளேஸில், ஹரியானாவில் இருக்குது. கர்னல்ன்ற பிளேஸில் தான் அவங்க பிறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி மேம் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சதுன்னா, அவங்க ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க அமெரிக்காவில் பிறக்கலை, ஆனால் ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை மேரேஜ் பண்ணிட்டா ஆப்வியஸாக அவங்களுக்கு அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சிடும். ஸோ அதனால தான் அவங்கள இந்தியன் பார்ன் அமெரிக்கன் உமன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்தியன் அமெரிக்கன் உமன் இன் ஸ்பேஸ் கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி, ஸ்பேஸ்னால் விண்வெளி, விண்வெளியில் ஓர் இந்திய அமெரிக்க பெண், அவங்கள பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் யூ ரெட், நீங்கள் படிப்பதற்கு முன்பு, இன் 1997 an Indian American Kalpana Chawla was part of the international crew. International means சர்வதேச, crewனா குழு, aboard the US Space Shuttle Columbia. Space means விண்வெளி, shuttle means space shuttle. US Space Shuttle Columbiaன்னு சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் இந்திய அமெரிக்க பெண் கல்பனா சாவ்லா ஒரு பகுதியாக இருந்து அந்த இன்டர்நேஷ்னல் க்ரூ, சர்வதேச க்ரூவில் ஒரு பகுதியாக இருந்திருக்காங்க. பகுதியாக இருந்து அந்த யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியாவில் முதல்ல ஒரு இந்தியாவில் பிறந்த பெண்மணி அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க, விண்வெளிக்கு போயிருக்காங்க. முதல் பெண் அவங்க தான் கல்பனா சாவ்லா. ரொம்ப ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் இல்லையா இது? பிகமிங் த ஃபஸ்ட் உமன் இன் இந்தியா டு கோ இன் டு ஸ்பேஸ். அவங்க தான் முதல்ல ஸ்பேஸுக்கு போன முதல் பெண்மணி. சேட்லி த செகண்ட் மிஷன் இன் கொலம்பியா எண்டட் இன் ட்ராஜடி. அதாவது ட்ராஜடி மீன்ஸ் சோகம், சேட்லினா நம்மளுக்கு தெரியும் துர்திருஷ்டவசமாக. மிஷன் மீன்ஸ் பணி, துர்திருஷ்டவசமாக அவங்களுடைய ரெண்டாவது மிஷன் கொலம்பியாவில் அது ரொம்ப சோகமாக முடிஞ்சிருக்கு. அப்படி என்ன சோகம் நடந்ததுன்னு வாங்க லெசனுக்குள்ளே போய் பார்க்கலாம். A space shuttle is a spacecraft that is made for repeated space travel, unlike a rocket. For example, between Earth and space station. ஓகே, ஸ்பேஸ் ஷட்டில் ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஸ்பேஸுக்கு ட்ராவல் பண்ணி, அதாவது விண்வெளிக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் விண்வெளி விண்கலம். அதுதான் நம்மளுக்கு விண்வெளிக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ராக்கெட் மாதிரி. அண்ட் எக்ஸாம்பிள் எது சொல்கிறாங்கன்னா, எர்த்லேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு, அதாவது பூமியிலேருந்து நம்ம விண்வெளிக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகிறது தான் ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க, விண்கலம் அப்படின்னு. யூஸ் அ டிக்ஷனரி டு டூ த டாஸ்க் பிலோ. கீழே கொடுத்துருக்க டாஸ்க் எல்லாமே நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டாஸ்க்கை ஆன்சர் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த ஃபாலோவிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். லுக் அப் த வேர்ட் அண்டர்லைன்ட் இன் த ஃப்ரேசஸ். அதாவது கீழே நிறைய ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஃப்ரேசஸில் அண்டர்லைன் பண்ணிக்க வேர்டுக்கு நம்ம டிக்ஷனரியில் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நேச்சுரலைஸ்டு யூஎஸ் சிட்டிசன். நேச்சுரலைஸ்டுன்ற வேர்டுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கான ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். Okay, naturalized means it refers to a person who has been granted US citizenship although he was not born as a US citizen. அதாவது அவங்க யூஎஸில் பிறக்கல, ஆனால் அவங்களுக்கு யூஎஸ் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸ்பேஸ் மீன்ஸ் விண்வெளி. The term space refers to the sky above the Earth's atmosphere. Okay, frontiers of space. Frontiers means எல்லை, அதாவது நமக்கு கண்ணுக்கு தெரியாத, நல்லா நம்ம அறிஞ்சிருந்த இல்லை அறியப்படாத ஒரு எல்லை, நம்மளுக்கே தெரியாத ஒரு எல்லை, அதுதான் ஃப்ரண்டையர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்ட்ரியில் இன்னொரு கண்ட்ரிக்கு இருக்கிற பார்டர் சொல்லுவோம் இல்லையா, அந்த எல்லையும் ஃப்ரண்டையர்ஸ் சொல்லுவாங்க. த ஃப்ரேஸ் ரெஃபர்ஸ் டு த ஹியூமன் டிசையர் டு நோ த அல்டிமேட் லிமிட் ஆஃப் ஸ்பேஸ். இன்ஃபேக்ட் நோ சச் ஃப்ரண்டையர் இஸ் நோன் டு மேன். மெனி பிலீவ் தட் த ஸ்பேஸ் ஹேஸ் நோ ஃப்ரண்டையர்ஸ். Aboard, it means being on a ship or an airplane or a spaceship, etc. It is not used in context with the vehicle that move on Earth. Lift off. How is it different from take off? Lifting off refers to the process in which some external agency makes a spaceship or even an airplane rise into the sky. Take off, on the other hand, is used when an airplane uses its internal power to rise in the sky. அதாவது கிரவுண்டை விட்டுட்டு ஸ்கைக்கு மூவ் ஆகி போகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் லிஃப்ட் ஆஃப். க்ரூ, த எம்ப்ளாயீஸ் ஆஃப் அன் ஏர்பிளேன், எ ஷிப் ஆர் எ ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆர் கால்டு க்ரூ. க்ரூ மீன்ஸ் குழு. நோட்டீஸ் த ஸ்பெல்லிங் ஆஃப் திஸ் வேர்ட்ஸ் இன் திஸ் லெசன். AIRPLANE, airplane,
program program. This is how these words are spelled in American English. How are they spelled in British English? அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஸ்பெல்லிங் வந்து ஏர்ப்ளைனுக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரிட்டிஷ் இங்கிலீஷில் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து AEROPLANE ஏரோப்ளேன். ப்ரோக்ராம் ஸ்பெல்லிங் இஸ் PROGRAMME. நியூஸ் ரிப்போர்ட். நியூஸ் மீன்ஸ் செய்திகள், ரிப்போர்ட் மீன்ஸ் அறிக்கை. ஒரு செய்திகளோட அறிக்கையை வந்து நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா, அப்போது வந்து ஒரு செய்தி துண்டை தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராஜடி இன் ஸ்பேஸ், யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா பிரேக்ஸ் இன்டு ஃப்ளேம்ஸ். ட்ராஜடினா நம்ம எல்லாருக்குமே தெரியும், சோகம். ஸ்பேஸ் மீன்ஸ் விண்வெளியில். விண்வெளியில் நடந்த ஒரு சோகம். என்னென்னா யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா வந்து பிரேக்ஸ் ஆகிடுச்சு. பிரேக்ஸ் மீன்ஸ் உடஞ்சிடுச்சு. இன்டு ஃப்ளேம்ஸ். ஃப்ளேம்ஸ்னால் நம்ம தான் தீப்பிழம்பு. தீப்பிழம்புகளாக அது வந்து சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா. அது ரொம்ப சோகத்தை, விண்வெளியில் நடந்திருக்கு, ரொம்ப பெரிய சோகம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன் அன் அன்பிரசிடென்டட் ஸ்பேஸ் ட்ராஜடி. அன்பிரசிடென்டட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு லைஃப்பில் நடந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி போன ஸ்பேஸ் ஷட்டில் எதுவுமே அது மாதிரி உடஞ்சதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி முன்னாடி அது மாதிரி நிகழ்ந்ததே இல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து அன்பிரசிடென்டட் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சோகம் நிகழ்ந்திருக்கு. எங்கன்னா விண்வெளி ஸ்பேஸில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா. யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா அது வந்து கேரியிங் இந்தியா பார்ன் அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட் கல்பனா சாவ்லா அண்ட் 6 others. அதாவது யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா வந்து கேரிங்னா சுமந்து சென்றது. இந்தியாவில் பிறந்த அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட், இந்தியாவில் தான் பிறந்தாங்க அமெரிக்கன் ஆஸ்ட்ரானட். ஆஸ்ட்ரானட்னா யாரை சொல்லுவாங்கன்னா விண்வெளி வீராங்கனை. அதாவது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்லாம் படித்து முடிச்சுட்டு ஸ்பேஸுக்கு போகிறவங்கள தான் ஆஸ்ட்ரானட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ராக்கெட்டில் பயணம் செய்கிற அந்த ஆஸ்ட்ரானட் தான் கல்பனா சாவ்லா. அவங்கள தான் வந்து அவங்க கூட 6 மெம்பர்ஸ், அவங்க கூட 6 மெம்பர்ஸும் அந்த யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டிலில் வந்து இருந்திருக்காங்க. அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. மிகப்பெரிய துயரம் வந்து அந்த யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டிலில் வந்து நடந்திருக்கு. ப்ரோக்ஸ் அப்பார்ட் இன் ஃப்ளேம்ஸ் அஸ் இட் ஸ்ட்ரீக்டு ஓவர் டெக்சாஸ் டுவோர்ட்ஸ் இட்ஸ் லேண்டிங் ஸ்ட்ரிப். அதாவது ப்ரோக்னா உடஞ்சது. அப்பார்ட் இன் ஃப்ளேம்ஸ் மீன்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தீப்பிழம்புகளாக உடஞ்சது. அது டெக்சாஸ்ன்ற இடத்துல வந்து மீது வந்து பரவி இருக்குது. ஸ்ட்ரிக்ட் ஓவர் மீன்ஸ் வந்து ரொம்ப விரைவாக நகர்றது சொல்லுவாங்க. ஸோ வந்து அது வந்து விரைவாக நகர்ந்து வந்து பரவி இருக்குது. அது வந்து வெடித்து சிதறி, தீக்குழம்புகளாக வெடித்து சிதறி அது வந்து லேண்ட் ஆகும் போது, அதாவது கீழே இறங்கிறதுக்காக அது ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி மேலே இருந்து சேட்டலைட் எல்லாமே லான்ச் பண்ணிவிட்டு எல்லாமே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது அது என்ன ஆயிருக்குன்னா சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. லேண்டிங்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இறங்குறது. ஸோ இறங்குற பகுதியை நோக்கி அது வந்துட்டு இருக்கும் போது அது சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. ஆன் சாட்டர்டே 1 February 2003 killing all 7 on board. அதாவது சனிக்கிழமை February 1 2003 அன்னைக்கு 2003 அது வந்து அதில் பயணம் செஞ்ச அந்த 7 பேருமே, அந்த போர்டில் பயணம் செஞ்ச அந்த 7 பேரையுமே கொன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பேஸ் ஷட்டில் கொன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த ஷட்டில் லாஸ்ட் கான்டாக்ட் வித் நாசா அட் அபவுட் 9 AM 19.30 hours fast as it came in for landing. ஓகே, அந்த 7 பேரும் பயணம் செஞ்ச கல்பனா சாவ்லாவோட 6 பேர் சேர்ந்து பயணம் செஞ்ச அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அதனுடைய தொடர்பை, நாசாவுடனோட தொடர்பை வந்து 9 மணிக்கு காலையிலே வந்து இழந்துருச்சு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நாசா கூட எந்த தொடர்பும் இல்லை, அதனால் கான்டாக்ட் வச்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க. அது தரையிறங்கிட்டு வந்துட்டுருக்கும் போது, வேகமாக தரையிறங்கிட்டு வந்துட்டுருக்கும் போது நாசாவுடனோட கான்டாக்டும் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. நாசானா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த கண்ட்ரோல் ரூம்லேருந்து தான் அவங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே போயிட்டுருக்கும். ஸோ அந்த கான்டாக்டும் அவங்களுக்கு இல்லைன்னா, ஏதாவது ப்ராப்ளம்னா கூட அதை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க வந்து சொல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாசா சொல்லக்கூடிய கான்டாக்ட் கூட அவங்க வந்து இழந்துட்டாங்க. ஸோ அவங்க லேண்டிங் வரும்போது அவங்க யார் கூடயுமே தொடர்பு வச்சுக்க முடியல. இட் வாஸ் ஃப்ளையிங் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் ஓவர் 2 lakhs feet and traveling at over 20,000 km
per hour when ground control lost contact with the shuttle. அதாவது அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து தரையிறங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறது அந்த வேகத்தில் 2,00,000 ஃபீட் 2,00,000 அடி உயரத்தில் அது வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. அதுவும் 20,000 கிலோமீட்டர் பர் ஹாருக்கு, ஒரு மணி நேரத்தில் 20,000 கிலோமீட்டர். அப்போ எவ்வளோ வேகத்தில் அது வந்துட்டுருக்கு பாருங்கடா. நம்ம வந்து ஒரு 180 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து வேகத்தில் நம்ம காரில் போனாலே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். 20,000 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. அந்த நேரத்தில் அது வந்து கட்டுப்பாட்டை வந்து இழந்துடுது. அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து அதனுடைய கண்ட்ரோலை வந்து இழந்துடுது. அது தரையிறங்கிறதுக்கு அது வந்து கீழே வந்துட்டுருக்க முன்னாடி வந்து அது கட்டுப்பாட்டையும் இழந்துடுது. அதை வந்து தொடர்பு கொள்றதுக்கு வேறு வழியும் இல்லை. அவங்க வந்து நாசாவோட கான்டாக்டும் அவங்க வந்து இழந்துட்டாங்க. அது வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டும் அவங்க இழந்துட்டாங்க. அவங்களோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ வேகத்தில் வர ஸ்பீடை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களால. கொலம்பியா had lifted off on 16 January 2003 from the Kennedy Space Center, Florida. அதாவது நம்ம கல்பனா சாவ்லாவை ஏற்றிட்டு போனால் அந்த யூஎஸ் ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து எப்போ வந்து லிஃப்டட் ஆஃப் மீன்ஸ் கிரவுண்ட்லேருந்து ஸ்கைக்கு போனது, அது எப்போ அந்த ப்ராசஸ் தான் லிஃப்டட் ஆஃப் சொல்லுவாங்க. ஸோ வந்து அது வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து January 16, 2003 தான் வந்து இங்கேருந்து கெனடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடாவிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அந்த கெனடி ஸ்பேஸ் சென்டரில் வந்து அங்கேருந்து தான் எல்லா லான்ச் பார்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் வந்து எல்லா ஸ்பேஸ் ஷட்டிலுமே அனுப்பப்படும் ஃப்ளோரிடாவிலேருந்து. ஸோ அதே மாதிரி 16 January 2003 தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஷட்டிலும் கொலம்பியாவிலேருந்து அனுப்பப்பட்டிருக்கு. இட் ஹேட் ஸ்டேட் இன் ஆர்பிட் ஃபார் 16 days and the 7-member crew conducted 80 experiments before it began its downward journey. அதாவது அவங்க தங்கியிருந்த அந்த 16 நாட்கள்லையுமே, அந்த சுற்றுப்பாதையில் அந்த ஆர்பிட்டில் அவங்க தங்கியிருந்த 16 நாட்கள்லையுமே அந்த 7 பேருமே கொண்ட அந்த குழு வந்து அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில் தங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து 80 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது 80 சோதனைகள். ஓகே, இந்த ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கரெக்டாக இருக்கா, இது கீழே வந்து நம்ம கொண்டு போகலாமா, எல்லா வயர்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு அவங்க 80 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அந்த கீழ் நோக்கி வந்து அவங்களுடைய லேண்டிங்கை வந்து அவங்க தொடங்கினாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க கீழே வரதுக்கு முன்னாடியே இந்த சோகம் வந்து மிகப்பெரிய சோகம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா வந்து ராக்கெட் வந்து மேலே போனதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லி அதுக்கப்புறமா கீழே இறக்கி அதை வந்து சேஃப்டியாக லேண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் 80 சோதனைகள் அவங்க நடத்தி அதுக்கப்புறமா வந்ததான் அந்த பயணம் அந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டில் சொல்கிறாங்க. ஆனாலும் அது வந்து சோகத்தில் முடிஞ்சிருக்கு. விச் எண்டட் இன் ட்ராஜடி. இது வந்து சோகத்தில் முடிஞ்சிருக்கு. ட்ராஜடினா சோகம். திஸ் வாஸ் கொலம்பியாஸ் 28th space flight and the shuttle was said to be good for 100 flights. இது வந்து கொலம்பியாவிலேருந்து 28வது விண்வெளி விமானம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விண்கலம் வந்து 100 ஃப்ளைட்டுக்கு 100 விமானங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு கூறப்பட்ட, அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஸ்பேஸ் ஷட்டில் தான் வந்து இவ்வளோ பெரிய துயரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.